தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14-15 வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எலியா வைத்த சோதனை என்பது ஆண்டவரால் வைத்த சோதனைங்க. இவளுக்கு ஆண்டவர் தான் அப்படி நடத்துறார். பக்தன் எலியாவை கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வா, கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வா என்று வைக்கப்பட்ட சோதனைங்கிறது தேவனால் எலியாவின் மூலம் வைக்கப்பட்ட ஒரு சோதனை இவளுக்கு. அவருடைய அந்த சோதனையில் அவள் செயல்பட்டார். சொன்னது போல அவள் அடை செய்து கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டவர் அந்த பஞ்ச காலம் முழுவதும் எண்ணெய் குறையவில்லை, மா குறையலுங்க. நிறைவாய் அவளும் அவள் குமாரனும் எலியாவும் பஞ்ச காலத்தில் 2 வருஷத்துக்கு மேல அவர்கள் திருப்தியா சாப்பிட்டார்கள். அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் இவர்களுக்கு அந்த 2 வருஷத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை ஒரே நாள்ல கொடுத்துடல. அந்த 2 வருஷம் எப்படி நடத்தினார் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் பானையிலே மாவு குறையும் பொழுது, கலசத்திலே எண்ணெய் குறையும் பொழுது குறைய குறைய நிரப்பிக்கொண்டே இருந்தார். தினந்தோறும் நிரப்பினார். அதுதான் விசுவாசம். அதே எண்ணெய் கலசம் தான், அதே பானை தான். பானையை மாத்தல, கலசத்தையும் மாத்தல, அல்ல 10 பானை வாங்கல, 10 கலசம் வாங்கல, அதே பானை தான், அதே எண்ணெய் கலசம் தான். தினந்தோறும் எடுக்க 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 நிரப்பிக்கொண்டே இருந்தார். அப்படி 2 வருஷம் என்றார். இந்த அற்புதம் எவ்வளவு மகிமையான ஒரு அற்புதம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த விதவியின் நம்பிக்கை ஆச்சரியமானது. தினந்தோறும் தினந்தோறும் அவள் பானையை பார்க்கவில்லை, கலசத்தை பார்க்கவில்லை, அதை கொடுத்து நிரப்புகிற கர்த்தரை பார்த்தாங்க. அதாங்க விசுவாசம். நம்ம பானையை பார்க்கிறோம், கலசத்தை பார்க்கிறோம், கொடுத்த மனுஷனை பார்க்கிறோம், அதை கொடுத்த ஆசீர்வாதம் வழியை பார்க்கிறோம், ஆளை பார்க்கிறோம், வியாபாரத்தை பார்க்கிறோம், மற்றதை பார்க்கிறோம். இல்லை, கொடுத்ததை அல்ல, கொடுத்தவரை பாருங்கள். ஒன்றும் குறையாமல் இருக்க உங்களுக்கு. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை சார்ந்து அவரை நம்பி வாழ்கிற தேவ மக்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டா. பொருளாதாரத்துல குறைவில்லாது இருக்கும், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவா இருக்கும். அந்த விதவை நடத்தினர் அவளை காட்டிலும் நம்ம அதிகமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.